வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. ஆக்சுவலாக ஒரு சில வீடியோக்கள் நம்ம முழுசாக பாருங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த வாக்கில் இந்த வீடியோ கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். ஏன்னா ஃப்ளோவில் எந்த இடத்துல நான் அதை சொல்ல போகிறேன்னு தெரியல, மிடில் சொல்லலாம் இல்லை கடைசியில் சொல்லலாம். யாருமே இதுவரைக்கும் அந்த தகவலை உங்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. அதுக்காக தான் அது ஒரு சஸ்பென்ஸாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு நான் ஃப்ளோவில் சொல்கிறேன். ஆனால் அது எதை பற்றின விஷயம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் தொடக்கத்திலே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்தப்போ ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஊர் உலகத்தில் எவ்வளவோ பப்ளிக் டென்ஷன் வர மாதிரி, சொசைட்டியில் டென்ஷன் வர மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு பர்சனலாக ஆய்வெல்லாம் செஞ்சதே இல்லை. அவர் மட்டும் இல்லை, இது வரைக்கும் எந்த நீதிபதிக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பர்சனலாக போய் ஆய்வு செய்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அவங்க சொல்கிற தீபத்தும் நம்ம சொல்கிற சர்வேக்கல் அதை போய் ஆய்வு செய்துட்டு வந்தார் தன்னோட மனைவியுடன் சென்று. இரவு 7 மணிக்கு மேலே சூரியன் போனதுக்கப்புறம் சந்திரன் வந்ததுக்கப்புறம் அந்த இருட்டில் போயிட்டு அவர் ஆய்வு செய்துட்டு வந்தார். ஆமாம், இது தீபத்து உண்டான், நானே பர்சனலாக போய் ஆய்வு செய்தேன்னு கூட அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அவருடைய தீர்ப்பில். இதுதான் அந்த ஹிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன் மாணிக்கவேல், முன்னாள் ஐஜி, இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ அவருடைய முழு வேலையாகவே சங்கியா திரிகிறதால தான் தன்னோட வேலையாகவே வச்சிருக்கிறாரு. கோவிலுக்கு போகிறதுனாலே தன்னோட மாத பென்ஷனை வாங்கிட்டு 15 நாள் கோவில் குளம் அப்படின்னு நான் சுற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறனாலேயே மட்டும் ஒரு சங்கியில் அவர் ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது அவர் எப்படி சங்கியாக மாறி இருக்கார், இல்லை ஒரு காலத்துலேயும் அவர் சங்கியாக தான் இருந்தால் நம்மளுக்கு தான் தெரியலையாங்கிறது தெரியல. திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒட்டி அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ தந்தியில் வந்துருந்துச்சு. அதை தான் முழுக்க டீகோட் பண்ண போகிறோம். போலாமா? இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமீபத்தில் திருப்பரங்குன்றம் இஷ்யூல சங்கிகள் விரும்பக்கூடிய இடமான அந்த தீபத்தூண்ல விளக்கேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொன் சந்திரன் அப்படிங்கிறவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு. அவர் தற்கொலை தான் செய்து கொண்டாரா, இல்லை இந்த காரணத்துக்காக தான் தற்கொலை செய்து கொண்டாரா அப்படிங்கிறதே அங்கே நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. அதை ஒதுக்கி வச்சுக்கலாம், அது போலீஸும் கோர்ட்டும் அது முடிவு பண்ணட்டும். ஆனால் அவர் இறந்த பின்னாடி அவரோட பையனை வச்சு மென்டல் ட்ராமாவா இவங்க நடத்திட்டு இருக்க விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மோகன் சீயா இருக்கட்டும், இல்லை அர்ஜுன் சொம்பத்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான நபர்கள் அந்த குழந்தையை கூட்டி வச்சு அவனை பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேச வைக்கிறது, அவன் அழுகிறதெல்லாம் ஒரு தாயாக ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க பாட்டியே அவங்க செருப்பால் அடிச்சு நீங்க ஒன்னும் கிழிக்க வேண்டாம், ஓடி போயிடுங்க, நாங்க கவர்மெண்ட் கிட்ட ப்ரொசீஜர் படி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் வெக்கமான சூடு சொன்ன இல்லாம வரிசையா ஒவ்வொரு சங்கிகளாக இறக்கப்பட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. அப்படியா போனவர் தான் கடைசியா இந்த பொன் மாணிக்கவேல் அப்படிங்கிற ஐஜி. அவரை பத்தி பார்க்கணும். வீடியோட தொடக்கத்திலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வாட்ச் டாகா இருப்பேன், நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பேர்ல அந்த பசங்களுடைய பேர்ல நான் பணம் போடுறதுக்கான ஏற்பாடை செய்வேன். அதுல இருந்து ஒரு பைசா கூட, அதாவது 1 ரூபாவை நீங்க 9 கோடியால டிவைட் பண்ணா, ஏதோ சொல்றாரு, டிவைட் பண்ணா எவ்வளோ கம்மியான பைசா வருமோ அது கூட யாருமே எடுக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. யோ, நீயே வயசானவனா இருக்கிற, எப்போ போய் சேருவேன்னு தெரியல, உங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, 15 லட்சம் நான் போடுவேன்னு சொல்லி தான் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தார். அது வேற கதை. அதுல இந்த 15 லட்சத்துல நிறைய கதைகள் இருக்கு, நம்ம இன்னைக்கு அதுக்குள்ள போல. ஆனா அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்க, அதை நம்பி எல்லாருமே வீட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லார் வீட்லேயுமே அதுலேருந்து மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற காசை தான் எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர இது வரைக்கும் எந்த பணமும் போடப்படவில்லை. அதனால் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரியும். இவர் எதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவர் வாட்ச் டாகாக இருக்கணும், இந்த பொறுப்பை ஏன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அதில் மிக முக்கியமாக சந்தேகம் எழுப்பும் விதமாக என்ன இருக்குது அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், வெளிநாட்டு பணம் வேணும், இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்புறம் ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் ரொம்ப ப்ராப்ளம். அதில் முக்கியமாக ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள், US போன்ற நாடுகளில் அந்த ஃபண்ட் ரைசிங், ஏதாவது ஒரு குழந்தையோட அப்பா அம்மா தவறிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோலாம் போட்டு என்ன பிரச்சனை எல்லாம் போட்டு அவங்க இந்த கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவாங்க. அது வாட்ஸ்அப் மூலமாக, எப்படி ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணப்பட்டு அவங்கவுங்களுக்கு பாவம் அப்படின்னு நினச்சாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சவர் நினைச்சாங்கன்னா அவங்களால முடிஞ்ச காசு $1, $5, $10 அந்த மாதிரி இது பண்ணி மில்லியன்ஸ்ல அவங்களுக்கு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து அந்த பாடி இந்தியாவுக்கு வர்றதுக்காகவோ இல்லை அந்த பசங்க படிப்புக்காகவோ எதுக்காகவோ செட்டில் பண்ணுவாங்க. இது ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிற கான்செப்ட். அதை தான் ஒரு ஆஸ்திரேலியா எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிட்டு வெளிநாட்டு பணம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் US டாலரா வரணும்னு ஆசைப்படுறாரா? ஏன் இந்த சந்தேகத்தை வைக்கணும்? அந்த குழந்தைக்கு அந்த காசு போகுது அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் வாட்ச் டாக்கா இருப்பேன், நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப தான் அந்த சந்தேகம் வழுக்குது. அதுல முக்கியமா ஹிந்துக்கள், வெளிநாடில் வாழும் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்றாரு.
தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட காசு கேட்டா சரி, அது என்ன ஹிந்துக்கள் மென்ஷன் பண்ணி வெளிநாட்டு ஹிந்துக்கள் அப்படிங்கிறப்போ டோட்டல் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் அப்படின்னா யாரை இப்போ ரொம்ப அதிகமாக வெளிநாடுகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து பெரிய முக்கியமான விஷயம் தான். யார் இப்போ RSS HSS அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துத்துவாவில் அதிகமாக பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வெறும் 3% அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தான் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அந்த ஹிந்துக்களை கூப்பிடுறாரான்னு தெரியல. இந்த 3% சொல்லும் போது அதுல இருக்க 3/4% தான். மற்றவங்களாம் எல்லாருமே வந்து அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் இப்போ சமூக நீதி நோக்கி பயணிக்கிற நபர்கள் நமக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க அந்த 3%. ஸோ அந்த 3%ல இருக்க 3/4% தான் கூப்பிடுறாரா அப்படின்னு சந்தேகம். கூப்பிடுறாரு ஹிந்துக்களே வாங்கன்னு. ஆனா ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ கவர்மெண்ட் கொடுக்கிற காசை கவர்மெண்ட் பிச்சை, கவர்மெண்ட் கிட்ட காசு வாங்கக்கூடாது, நம்ம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. கவர்மெண்ட் கொடுக்கிற காசை பிச்சைங்கிற மனநிலை எங்கிருந்து வருது அப்படின்னு எனக்கு தெரியல. இதை இதுக்கு சொன்னாலும் சரி, நீங்க எதுக்கு சொன்னாலும் சரி, இது வந்து ஒரு அநியாயம், அக்கிரமம். நம்மளுடைய பணம், நம்மளுடைய வரி பணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அது கொடுக்கப்படுது. சமூகத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கவனிக்கப்படாம விட்டனால் அந்த உயிர் போயிடுது அப்படின்னு, அந்த உயிரை அதை தற்கொலை என்கரேஜ் பண்றதுக்காக இல்லை. ஈவன் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில இந்த கள்ள சாராயம் அடித்துட்டு மரணம் அடைந்தவர்கள் கூட கவர்மெண்ட் வந்து நாங்க கவனம் தவறிட்டோம் அப்படிங்கறதுனால தான் இது நடந்துருச்சு. இந்த மரணம் கள்ளச்சாராயமே காய்ச்சாத அளவுக்கு இன்னுமே வந்து ஆக்டிவா இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மரணம் நடக்கும் போதும் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அப்போ எல்லாரும் செத்துடலாமா, 10 லட்சம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு நம்ம வந்து ஒரு நக்கலா நையாண்டியா வந்து கேட்டாலும் அது கவர்மெண்டோட பார்வை இல்லை. அவங்க மக்களை வேற விதமாக தான் பார்ப்பாங்க, மக்களா பார்ப்பாங்க. இதோட கவர்மெண்டோட தவறு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அது மூலமா தான் அந்த ஃபண்ட் எவ்வளவு கொடுக்கணும், 2 லட்சமா 20 லட்சமா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த பணத்தை பிச்சைன்னு சொல்றது என்னன்னா, ஒரு பார்வை அது வந்து அந்த பணத்தையே அவமதிப்பது. இது அரசாங்க பணம் என்பது மக்களோட பணம், அதை அவமதிப்பது. ரெண்டாவது இவர் என்னன்னா, திமுக இந்த இடத்துக்கு வரல, இந்த இடத்துக்கு வரலங்கிறனால திமுக ஆட்சியில இருக்கு, அதனால திமுக காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற. நீ யார் சொல்றதுக்கு? முதல்ல நீ யார்? இது அரசாங்க பணம். இது வந்து இந்த இடத்துல திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் இதை செஞ்சிருப்பாங்க. இது அரசாங்கம் பணம். திமுக வரலங்கிறதுக்காக இந்த காசு வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதை மண்டையை கழுவுறதுங்கிறது ஒரு அரசு அதிகாரியாக இருந்த உங்களுக்கு எந்த அதிகாரம், யார் அதிகாரம் கொடுத்தா? இந்த மாதிரி எப்படி பேசிட்டு தெரியலாம் நீ. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாள் நான் அறிவிப்பா அந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மோடி அவர்களா இருக்கட்டும், சிஎம் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இந்த பையனை பார்க்கறதுக்கு இவங்க வீட்டுக்கும் நீங்க மதுரைக்கு வரணும், அதே மாதிரி மதுரை நீங்க கிராஸ் பண்ணி போனாலும் இந்த பையனை பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அதாவது கிட்டத்தட்ட இது என்னன்னா, ஹிந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஹிந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறத வேற எந்தையாவது விஷயத்துக்கு இவர் வந்து வந்திருக்காரா, தலையிட்டு இருக்கிறாரானா இல்ல, ஜீரோ தான். சரி, இந்த ஹிந்துக்களை ஒன்று கூடுங்கன்னு சொல்லும் போது இவரோட வாயில இருந்தே இந்த இன்டர்வியூல வந்து இன்னொரு விஷயம் பதிவு செய்கிறார். அதாவது அன்னைக்கு வந்து 144 சட்டம் போட்டப்போ நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த சங்கிங்கள் போனதா இருக்கட்டும், இல்லைன்னா GR சுவாமிநாதன் அவர்கள் அனுப்பின அந்த ஆபீசர்ஸ் போனதா இருக்கட்டும், அவங்க கிட்ட we are not allowing, we will face the consequences அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் சொன்னார் இல்லையா. அந்த கேள்வியை இந்த நிருபர் வந்து இவர்கிட்ட முன்வைக்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்களே மற்றவங்களை உள்ள விடலையே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 விஷயம் அவர் பதிவு செய்யறாரு. ஒண்ணு வந்து நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவேன்னு கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, லொடுக்கு பாண்டி அண்ணா இருக்கார்ல, அவர் பேர் கருணாசனா நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு படத்துல வந்து நீ கேள சரி நானே சொல்றேன் அப்படிம்பார்ல, அவங்க எல்லாம் கேட்காதப்போ அது மாதிரி அந்த கேள்வியை கேளுன்னு 2-3 தடவை சொல்றாரு. அதை வந்து அந்த நிருபர்கள் வந்து யாருமே கேட்கல, அமைதியா இருக்கோனே நீங்க எல்லாம் கேட்கல நானே சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு ஃபன்னி. சரி, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பையனுக்கு மட்டும் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்ல நம்ம பிச்சை எடுக்க கூடாது. அதனால ஃபண்ட் ரைசிங் எப்படி அங்க கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியால, கோடிக்கணக்கில் வந்து விழுகுது. 10 ரூபா வருதுன்னா அந்த 1 ரூபாயை 2 லட்சத்தால வைப்பீங்க. 1 ரூபாயோட நோ 1 கோடியால ஊத்தினா எவ்வளவு இருக்கும்? அந்த துளியை கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஐ வாஸ் வாட்ச்டா. இப்போ என்ன கேட்டி இல்ல, நான் இங்க கமிஷனரா இருந்திருந்தேன், அப்படி கேட்கலாமா சார்? கொஞ்சம் இருங்க சார், நான் இந்த கமிஷனரா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க கேட்டாதான் சார் சொல்லுவேன். சொல்லுங்க. இந்த கேள்வி நீ கேளன்னு சொன்னது வந்து நம்மளுக்கு காமெடி பீஸா இருக்கு. அவர் எப்படி உணர்றாருன்னா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படின்னு அவர் வந்து தன்னோட ஹீரோயிசம் தான் வெளிப்படுத்த நினைக்கிறாரு. ஆனா லொடுக்கு பாண்டி மாதிரி ஆயிட்டீங்க சார் நீங்க. சரி, எனிவேஸ் அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் வந்து எந்த அப்பனுக்கு பிறந்தானோ நான் வந்து என் அப்பனுக்கு பிறந்திருக்கேன், எங்க வந்து வீரம் இருக்கு. அதாவது அவர் குறிப்பிட்ட சமூகத்தை அடையாளமாக தன்னை சொல்லிக்கிறாரு. நாங்க வீரமானவர்கள், நாங்க வந்து 2 ஸ்டெப் முன்னாடி வச்சா கூட நாங்க பின்னாடி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நீ படுத்தே விட்டார் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறையும் நம்ம கடைசியில் பார்க்கலாம்.
இப்போ ஹிந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ எல்லா சாதியினரும் ஹிந்துக்களாக உணர்றவங்க இல்லை சர்டிஃபிகேட்டாக ஹிந்துக்களாக இருக்கிறவங்கலாம் ஹிந்துக்கள் தானே. அப்படி இருக்கும்போது அந்த பையனை பார்க்கறதுக்கு ஹிந்துக்களாக ஒன்று கூடி நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இங்கே சொல்லும் போது போலீஸ்காரர் வந்து எந்த அப்பனுக்கு பிறந்தானோ எங்களோட கலாச்சாரம் இரு. தமிழ்நாடு என்றால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே கலாச்சாரம் தான். ஆனாலும் ஒரு மனுஷன் வந்து அவங்க என்ன கலாச்சாரம் நாங்கள் என்ன கலாச்சாரம்னு பிரிப்பான் அப்படின்னா அவன் சாதிய வெறியன் தான் அந்த மாதிரி பிரிப்பான். எங்களோட பழக்க வழக்கங்கள் வேற அவங்க பழக்க வழக்கங்கள் வேறன்ட்டு. அப்படி சாதி வெறியா நீ பிரிக்கிற ஒருத்தங்க அப்படின்னா இந்துக்களே ஒன்று கூடுங்கன்னு என்ன இதுல கேட்க முடியும்? நீங்க முன்னாள் ஐஜியா இருக்கலாம், உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும் தான். ஆனா இந்த சாதித்தனமான சாதி வெறி புத்தி உள்ள கேள்வியை கேட்கும் போது எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னே தோண மாட்டேங்க சார். அப்போ ஒரு பிரச்சனை பண்ணணும், ஒரு கலவரம் உண்டு பண்ணணும்னா இந்துக்களே ஒன்று கூடிடணும். ஆனா தனித்தனி நபர்களா இவங்க எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்க வேற மாதிரி, நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க முன்னாடி தான் ஓடுவோமே தவிர பின்னாடி கால் வச்சு தடிக்கு விழுக மாட்டோம். அவன் எந்த அப்பனுக்கு பிறந்தானோ நான் வந்து என் கலாச்சாரம் வேற, நான் வேற அப்பனுக்கு பிறந்திருக்கேன்னு இவங்களை பின்னாடி நம்பிக்கிட்டு தான் தமிழரான நம்ம இனமாக மதமாக நம்ம வந்து பிரிஞ்சிருக்கலாம். ஆனா தமிழர்களாக சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற நம்ம ஹிந்துக்களாவே இருந்தாலும் நமக்கு யாருமே வந்து மாற்று கிடையாது, ஜாதியிலேயும் மாற்று கிடையாது, மதத்திலையும் மாற்று கிடையாது நினைக்கிறவங்க தயவு செய்து இவனுங்க ஹிந்துக்களே ஒன்று கூடுங்கன்னு கூப்பிட்டா போயிடாதீங்க. இவங்க நம்மளை என்னைக்குமே ஒன்னா பார்க்கவே போறது இல்லை. கலவரம் பண்றதுக்கு மட்டும் ஒன்னா வாங்கன்னு கூப்பிடுவானுங்களே தவிர எப்படி வந்து நம்ம மன்னர் காலத்துல நம்ம ஆளுங்க உழைக்கும் வர்க்கம் போய் கோவில கெட்டுச்சு. இன்ன வரைக்கும் தஞ்சாவூர் கோவில் எப்படி கட்டினாங்கன்னு புது புது கதைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா எப்படி கட்டினாலும் நம்மளுடைய மக்கள் தான் வந்து கட்டியிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறாங்க. உழைக்கும் வர்க்கம், ஒடுக்கப்பட்ட வர்க்கம். கோபுரத்தை பார்த்தா உனக்கு புண்ணியம், நீ வெளியிலேயே நின்று கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெளியில நிக்க வச்சவனுங்க இவனுங்க பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இவங்க கலவரமே பண்ற நோக்கத்தோடயே போயிருந்தாலும் தர்காவே இடிச்சாலும் இவங்க நினைக்கிற இடத்துலயே விளக்கே ஏத்துன்னு நினைச்சா கூட இவனுங்க ஏத்துவாங்க, நம்மள வெளியில தான் நிக்க வச்சிருவாங்க. அதனால இவனுங்க பின்னாடி போயிட்டு நம்ம மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்தோடு பழகிட்டு இருக்கிற இஸ்லாம் சமூகத்தினரையோ இல்லைன்னா கிறிஸ்துவ சமூகத்தினரையோ நம்ம எந்த விதத்தையும் இழந்துடக்கூடாது. நம்ம தமிழர்களாக தான் ஒன்று கூடி இருக்கணுமே தவிர அப்படி ஒன்று கூடி தான் இந்த பிஜேபியை உள்ள விடாம பார்த்துக்க முடியுமே தவிர இவங்க சொல்ற ஹிந்துக்களாக நம்ம என்னைக்குமே ஒன்றிணையக்கூடாது. பாத்தீங்களா, முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு, 4வது நிமிஷம் 3வது நிமிஷத்துலயே அவன் வேற நான் வேற அப்படிங்கிறாரு. இதுதான் இவனுங்க தான். இதேதான் வந்து பெருமாள் கோவில்பட்டி, எஸ் அங்கதான் வந்து 2 வன்னியருக்கிடையே வந்து சண்டை. ஒன்று கிறிஸ்துவ அந்நியர்கள், இன்னொன்று வந்து ஹிந்து அந்நியர்கள். அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்காக இதே ராம ரவிக்குமார் வந்து அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து வேலையை பண்ணிட்டு இருக்கான். இவங்க நம்ம சாதி ரீதியாகவே சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, மத ரீதியாகவும் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, ஏதாவது சண்டை போட்டுக்கணும். அவங்களுக்கு நம்ம நிம்மதியாக இருந்துடக்கூடாது. கலவரம் வரணும், பிஜேபி உள்ள வரணும், ஆட்சி அமைக்கணும், ஹிந்துத்துவ மாநிலமாக ஹிந்துத்துவ நாடாக மாற்றணும். அதன் மூலமாக நம்ம படிக்காம குட்டிச்சோவராகணும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு குத்திட்டே இருக்கணும். இல்லாட்டினா இவங்க வந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணியோ இல்லை எப்படியோ ஓட்டு போட்டால் கேள்வி கேட்குற அறிவு கூட இல்லாத ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கணுங்கிறது தான் இவங்க ஆசை. அதுக்காக தான் நம்மளை ஒன்று கூட சொல்கிறாங்க. நம்ம ஒன்று கூடணும், தமிழர்களாக ஒன்று கூடணும். 10 பேரை பார்த்தா கால் பின்னாடி ஓடும்ல, எங்களுக்கு வராது ஜெனட்டிக்கா. புரியலையா? ஜெனட்டிக்கா 20 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் என்ன ஓடுவாங்கல்ல, கால் பின்னாடி வைக்க தெரியாத ஜெனட்டிக்கா வைக்க முடியாது. அது 20 பேரை குத்திட்டு சாகத்தவர் முட்டாலும் மிக அது வீரம்போம். நான் முன்னவே சொன்ன மாதிரி எங்களோட சாதியினர் வந்து ஜெனட்டிக்காவே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ரத்தத்திலேன்னு சொல்லுவானுங்கல்ல, ரத்தத்திலே எங்களுக்கு வந்து அவாக்களுக்கு எங்களுக்கு வந்து மூளை 300 கிலோ நாங்கள் தான் படிப்போம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இந்த ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்லேயே நாங்கள் வீரமானவர்கள், நாங்கள் வந்து கால் தடுக்கி கூட விட மாட்டோம், முன்னோக்கி ஓடுவோம், வீரமாக பார்க்குறேன், 4 பேர் செத்தாலும் சரி 9 பேர் செத்தாலும் சரி அதை நான் வீரமாக பார்க்குறேங்கிற மாதிரி பேசுகிறாரு. அது வீரம் இல்லை, மூர்க்கம்னாலே முட்டாள்தனம் தான். ஒரு மனுஷன் சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை வருகிறதா வராதா அப்படின்னு யோசிக்காம வீரம் நினச்சிட்டு முடிவெடுக்கிற ஒரு விஷயம் மூர்க்கத்தனம். மூர்க்கம்னாலே முட்டாள்தனம் தான். அது வீரம்னு எவன் சொன்னான்? I am a servant of law and I am not a servant of government. எப்போ? As long as the oral instruction of the government is illegal, as long as the oral instruction of the government is extra legal, சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் அவங்க உத்தரவு இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது.
சட்டத்தோட வந்தா தான் நான் இருப்பேன். 144 அந்த சிஆர்பிசி வந்து சட்டத்தை வந்து நான் ஏற்க மாட்டேன், அதாவது ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்றாருன்னா, ஐ எம் சர்வெண்ட் ஆஃப் லா, ஐ எம் நாட் சர்வெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. கவர்மெண்ட் தானே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, சரி அதை விடுங்க, சர்வெண்ட் ஆஃப் லாவா தான் நான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணுவேன், அப்புறம் தான் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சட்டத்துக்கு எதிராக சட்டத்துக்கு புறம்பாக போடப்படும் சட்டத்துக்கு நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சட்டத்தை மதிக்கக்கூடியவரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இந்த விஷயத்தையுமே அவர் சொல்லும் போது ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹைகோர்ட் சொன்னா அதை மட்டும் தான் கேட்பீங்களா நீங்க? ஏன் மத்த லோக்கல் கோர்ட்டு இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அந்த ஹிஸ்டரி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 2018ஆம் ஆண்டு இவருடைய குட் கான்டாக்ட், குட் ரெக்கார்ட், நன்னடத்தை காரணமாக இவர் இந்த இடத்துல வந்து ஐஜியா இருந்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு விங்ல வந்து இவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஏற்கனவே அந்த விங்ல டிஎஸ்பியாக காதர் பாக்ஷா வந்து இருக்கிறாரு. அவர் நிறைய எஃபோர்ட் போட்டு ஜெர்மன் வரைக்கும் போய் இந்த சிலை கடத்தல மிக முக்கிய குற்றவாளியாக இருக்கிற சுபாஷ் கபூர் அப்படிங்கிறவரையும் கைது செய்துட்டு வர்றாரு. இந்தியால அவருக்கு இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடிய தீனதயாளன் அப்படிங்கிறவரையும் அவர் அரெஸ்ட் பண்றாரு. நம்மால் என்ன பண்றாருன்னா 2019 ஹோம் செக்ரட்டரிக்கு அப்புறம் ஒரு சிலருக்குலாம் வந்து மெயில் அனுப்பி இது இந்தியா ஜெர்மன் உறவை பாதிக்கும், இது வெளிநாட்டு உறவை பாதிக்கும், அதனால சுபாஷ் கபூரை வந்து நம்ம வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை எல்லாம் வைக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போயிட்டு டிஎஸ்பி காதர் பாக்ஷா வந்து அவரை வந்து விசாரிக்கணும், அவருக்கு இதுல வந்து கடத்தல வந்து பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதாவது கடத்திட்டு மீட்டு வந்த பொருட்களை திரும்ப வந்து விக்கிற விஷயம் அதுல ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அதுக்கு காதர் பாக்ஷா அவர்கள் வந்து அவரோட மனு மேல்முறையீட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் என்ன மேல வந்து தேவையில்லாம யாரையோ காப்பாத்துறதுக்காக பழி போடுறாரு, தீனதயாளனையும் சுபாஷ் கபூரையும் காப்பாத்துறதுக்காக. இவர் தான் ஆக்சுவலா கடத்திட்டு வந்த சிலைகளை வந்து வித்துட்டு இருக்கிறாரு, அதனால இவரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மனு கொடுக்கிறார். இதை பார்த்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இது சிபிஐ விசாரணைக்கு முகாந்திரம் இருக்கு, அதனால சிபிஐ கிட்ட கொடுக்குறேன்னு அவங்க கொடுக்குறாங்க. சிபிஐ இதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு விசாரிச்சுட்டு பொன் மாணிக்கவேல் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகையும் சிபிஐ வந்து எங்க சமர்ப்பிக்குது அப்படின்னா மதுரை கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்துல இதை சமர்ப்பிக்குது. அவங்க இதை வந்து கேஸா ஃபைல் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஐயா என்ன சொல்றாரு, ஹைகோர்ட் சொன்னா கேட்கணும், ஹைகோர்ட் சொல்லிட்டேன் நானு, ஹைகோர்ட் சொன்னாதான் கேட்பீங்களா, மத்த கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா, சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களா கேட்க மாட்டீங்களா அப்படின்னா, ஐயா ஹைகோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் ஹைகோர்ட் தானே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது, அப்புறம் ஏன் அந்த சிபிஐ விசாரணையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனுவை அங்க சமர்ப்பித்தீங்க. இந்த சிபிஐ விசாரணையை ரத்து செய்யணும், அந்த எஃப்ஐஆர் வந்து ரத்து செய்யணும், அவங்க சப்மிட் பண்ண குற்றப்பத்திரிகையில எந்த முகாந்திரமும் இல்ல, ஆதாரமும் இல்ல, அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போய் நீங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சில மனு தாக்கல் செய்யணும்? நீங்க வீரமானவர் தானே, ஹைகோர்ட்டை மதிக்கிறவர் தானே, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தானே சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டுச்சு, மதிச்சுட்டு கூண்டுல போய் நின்று நீங்க சப்மிட் பண்ண குற்றப்பத்திரிகையில இருக்கிற குற்றங்கள் எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, அதுக்கு வந்து ஆதாரம் இல்ல, நான் இதெல்லாம் செய்யவே இல்லைன்னு ப்ரூஃபை சப்மிட் பண்ணி வீரமா சண்டை போட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, நீங்க மட்டும் வந்து மதிக்க மாட்டீங்க, நாங்க வந்து மதிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில வந்து பேசுவீங்களா? அதுல மிக முக்கியமா ஒரு இடத்துல நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதி எல்லாம் தெரியும், ஒரு ஆர்டர் ஜுடிஷியல் ஆர்டர் ஹைகோர்ட்டை மதிக்காதவன் அவன் போலீஸா சார், அவன் ஹைகோர்ட்டுங்கிறது நீதிமன்றத்தில் சார் கெட்ட நீதிபதிகள்லாம் போடுவாங்க, எனக்கெல்லாம் ஒரு கெட்ட நீதிபதி ஆர்டர் போட்டாரு, இன்னைக்கு அவரை நான் மதிக்கிறேனே, மதிப்பேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். எனக்கு கூட தான் ஒரு கெட்ட நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாரு, அவரை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்களும் தான் மதிக்கிறோம், நாங்க என்ன ஜிஆ சுவாமிநாதன் ஐயா வேணா நாங்க அவமதிப்பா செய்யறோம், அவர் கொடுத்த அந்த நீதி இருக்கல அந்த நிலைப்பாடு சரியில்லைன்னு சொல்லி 144 வந்து அவசரமா பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மேல்முறையீடுக்கு தான் நாங்களும் போயிருக்கோம், நீங்க எப்படி மேல்முறையீடு போனீங்களோ அதே மாதிரிதான் வந்து எங்களுடைய தமிழ்நாடு நீங்க வெறுக்கிற அந்த டிஎம்கே அரசு போயிருக்கு. ஆனா இது வந்து உடனே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 144 வந்து போட்டு அவங்க ஸ்டாப் பண்றாங்க. அந்த நிலைப்பாடு தான் நாங்களுமே சொல்றோம் சரியில்லைன்னு, நீங்களும் அதான் சொல்றீங்க. நாங்க கூட கெட்ட நீதிபதின்னு கூட சொல்லல ஐயா, நீங்க கெட்ட நீதிபதிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துறீங்க, நாங்களும் எல்லா நீதிபதிகளையும் மதிக்கிறோம், ஆனா அது கம்யூனல் டென்ஷன் உண்டாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 144 போடுறாங்க எங்க அரசு. ஏன்னா எலி எதுக்குடா புல்லட்ல போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். திடீர்னு இவர் யாரையா வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மக்கள் எல்லாம் கீழே ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க.
என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிபிஐ கேஸ் மதுரை பெஞ்ச்ல தானே ரத்து பண்ணிட்டாங்க, இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கதான் செய்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல எனக்கு கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்களும் கருத்தெல்லாம் சொல்லிடாதீங்க கமெண்ட்ல. இப்போ இங்க வரலாம், மதுரை பெஞ்ச்ல இவருடைய மேல்முறையீடு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதை விசாரிச்ச நீதிபதி ஒரு அம்மையார் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் ஒரே கேஸ்ல ஒத்த கேஸ்ல வந்து வில்லனாக்க முயற்சி செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்துட்டு நான் போடுறேன், என்னால் நான் நோட் பண்ணது கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிலை திருட்டு வழக்குகளில் விசாரிக்கும் சிறப்பு குழுவின் முயற்சியை சீர்குலைக்கும் விதமாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் இருந்தால் என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து அந்த சிறப்பு குழுவுல இருக்கிறாரு, அவருடைய வேலையை தடை செய்யற மாதிரி இருக்குது உங்களுடைய குற்றப்பத்திரிகை, நீங்க சும்மா கேஸ் போட்டுட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அக்யூஸ்டா இருக்கிறவர் தானே மேல்முறையீடு செய்யறாரு அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா, டிஎஸ்பி காதர் பாஷாவை அவங்க சொல்றாங்க. அவர் மேலதானே கேஸ் இருக்கு, அவர் வந்து இவர் அக்யூஸ் பண்ணாருங்கிறதுக்காக வந்து இவர் மேல குற்றம் சாட்டினாரு அப்படிங்கறதுக்காக இந்த கேஸ் எப்படி எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு. இவர் ஐஜி, அவரு டிஎஸ்பி, இவரு குட் கான்டாக்ட்ல வந்திருந்தா அவரும் குட் கான்டாக்ட்ல தானே தமிழ்நாடு அரசு வந்து நியமிச்சிருப்பாங்க, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கி இருந்திருப்பாங்க. சரி தெரியல, அது எப்படி இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2018 இவர் குட் கான்டாக்ட் குட் ரெக்கார்ட் வச்சுதானே இவரை நீங்க வந்து இந்த பொசிஷனுக்கு வரணும், இந்த பர்டிகுலர் விங்க நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பாயின்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமா அவங்க சொல்றாரு என்னன்னா, அவர் வந்து குற்றப்பத்திரிகையோட நகல் காப்பி கேட்கிறாரு, அதை நீங்க கொடுக்காம இருக்கிறது அன்ஃபேர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய காரணங்களை சொல்லி நான் இந்த எஃப்ஐஆரையும் குற்றப்பத்திரிகையும் வந்து குவாஷ் பண்றேன். இதை குவாஷ் பண்ணது யாரு அப்படின்னா, ஆர்என் மஞ்சுளா அவர்கள். ஆர்என் ரவி இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் ரவியும் இல்லைங்க, ஆர்என் மஞ்சுளா, புரியுதா, அவங்கதான் மஞ்சுளா தான்.